ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க இஸ்வோ சேனல். நான் ஹரி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. அப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யூஸ் ஆகும். நான் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த ஆப்போட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாக்ஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் பாக்ஸ் இல்லைன்னா WA பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வந்துடும். WA பாக்ஸ்னு போட்டோம்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கலராக நிறைய பொட்டி இருக்கும். இதுதான் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சூரியனாட்டம் ஐக்கன் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மூட் எனேபிள் ஆயிரும். நீங்கள் டார்க் மூட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வியூ டெலிட்டட் மெசேஜஸ். நல்லா பார்த்தீங்கன்னா வியூ டெலிட்டட் மெசேஜஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்து அந்த மெசேஜஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டெலிட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலோ அது இதில் இருக்கும். மீடியாஸ், வீடியோ எல்லாமே இருக்கும். இது வந்து நீங்கள் பார்க்காம டெலிட் பண்ண மெசேஜ் இதில் வராது. பார்த்து டெலிட் பண்ணது மட்டும்தான் வரும். அடுத்து ஸ்டேட்டஸ் சேவர். நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இதுலேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகி QR கோட் மாதிரி வரும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட லேப்டாப் அல்லது மற்ற ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் க்ளீனர். வாட்ஸ்அப் இருக்கிற சில விஷயத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஒரே செகண்டில் க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸாக இருக்கும் வாட்ஸ்அப்பு. பார்த்திங்கன்னா 9.50 MB இப்போது இதை ஸ்கேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக் அண்ட் சேட். இந்த ஆப்ஷன் நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேக் சேட் அண்ட் கால். இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேர் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு பொண்ணு பேர் வச்சுக்கிறேன். அவங்க ஆன்லைனில் இருக்கணுமா, டைப்பிங்னு காட்டணுமா, இதெல்லாம் நம்ம கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு மெசேஜ் பண்ண மாதிரி நம்ம காட்டிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைப் அ மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஹைடா அப்படின்னு கொடுத்து அவங்க நமக்கு மெசேஜ் பண்ண மாதிரி பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நமக்கு பண்ணிக்காங்க. பதிலுக்கு நம்ம பண்ணுற மாதிரி அந்த செகண்ட் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண மாதிரி. இது மாதிரி நம்ம என்ன வேணால் டைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணிக்கலாம். அதாவது அவங்கள காட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசி ஃபேஸஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இது வாட்ஸ்அப்பில் வந்து பல விதமான ஃபேஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறையா இருக்குது. ஹாப்பி, ஆங்க்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்ட் மெசேஜ். இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து யார் நம்பரையும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்பர் இருந்தால் எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சால் போதும். நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். இது என்னென்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வாட்டி போகணும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 10,000 டைம்ஸ் அனுப்பலாம் ஒரே வார்த்தையை. நீங்கள் வந்து எவ்வளோனா ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு 500ன்னு போட்டு 5000 போட்டு ரிப்பீட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா கீழே 5000 டைம்ஸ் ஆயின்னு வந்துடும். நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷேர்னு கொடுத்து டேரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு எமோஜிஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. லவ் யூ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி எமோஜிஸ் வந்து நான் இந்த சிம்பிள்ஸ் வைக்கிறேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா லவ் யூ அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த எமோஜியால் வந்திருக்கும். இது மாதிரி நீங்கள் ஹாப்பி பர்த்டே, இது மாதிரி ஏதாவது தீபாவளிக்கு இது மாதிரி வைக்கிறனால வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக் டு ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா போதும், வாட்ஸ்அப் உடனே ஓப்பன் ஆகிக்கும். ஒரு 3 செகண்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் கேலரியில் போய் தொலைகிட்டு தேவையில்லை. இது மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விட்டது பார்த்திங்கன்னா வாக் அண்ட் சேட். இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில்
கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா எனபிள் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் சேட் அப்படின்னு எல்லோ கலரில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஆப்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட்ஸ் காட்டுது. அதே சமயம் என்னோடய பேக் கேமரா ஆனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களேன், எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம். எது இருந்தாலும் அப்படியே கேமராவிலையும் தெரியும். நிறையா பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இதுதான். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு 5 ஆப்ஷனாவது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.